பரத் ஒரு முக்கியமான காரணம் நான் இங்கே வர்றதுக்கு. ஏன்னா ஒரு 23 வயசு பையன் அப்போ அவர் என்கிட்ட கதை கேட்டு அந்த கதையில் நடிக்கிறேன்னு சம்மதிச்சனால தான் நான் இயக்குனராகவே ஆனேன். ஸோ அப்படி ஒரு பரத் வந்து இந்த இதை வந்து ஹாஸ்ட் பண்ணுற போது அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் ஒரு காரணம் இங்கே வர்றதுக்கு. அப்புறம் நீங்கள் பேசும்போது தான் எனக்கு இதை பற்றிய முழு விவரம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க எனக்கு. இதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்குது. திறமையானவர்கள் ஒரு இயக்குனரோட கண்களில் படுறதுக்கு, ஒரு தயாரிப்பாளரோட கண்களில் படுறதுக்கு, அல்லது வாய்ப்பை பெறுவதற்கு, சினிமாவுக்குள்ளே நுழைகிறதுக்கு, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு வேறு ஃபார்ம் இருந்திருக்கு. இப்போ நான் என்னுடைய காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நான் காலேஜில் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் நடக்கும். அதில் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, எழுத்து போட்டி, நாடகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி குறும்படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், இப்படி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. நான்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரும்போது அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷனில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸை எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் அதை இங்கே கொண்டு வந்த பிறகு அதை காட்டினா நமக்கு வாய்ப்பு போயிடும்னு தெரிஞ்சனால யார்ட்டையுமே நான் காட்டவே இல்லை. அதை ஓ நீ தமிழ்லாம் பேசுவியா, நீ வெளில போ. அதுக்கப்புறம் நான் அதை யார்ட்டையுமே காட்டலை. ஸோ ஏதாவது ஒன்று நமக்கு தெரியும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அப்படி ஒரு காலமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாமே ஃபோனுக்குள்ளே வந்துருச்சு. இந்த உலகத்தோட பெரிய பிரச்சனையே எதுனா ஒரு குழந்தை கையில் கொடுத்த ஃபோனை எப்படி வாங்குறதுங்கிறது தான். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வாங்கவே முடியாது. ஸோ அப்போ படிக்கிற எல்லாருமே பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. நாங்களாம் படித்து அதுக்கப்புறம் பார்த்தோம். நான் கடல் பார்க்குறதுக்கே 14 வயசு ஆயிடுச்சு. முதல் முறையில் நான் கடல் அப்படின்னு பார்த்தது வந்து பாரதிராஜா அவர்கள் திரைப்படங்களில் தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நேரில் பார்க்குறதுக்கு 14 வயசு ஆச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்து எடுத்த உடனே எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. ஸோ அவங்கள ஆச்சரியப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு வேலை, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா எல்லா ஆச்சரியங்களும் 10 வயசுக்குள்ளேயே தீர்ந்து போடுற ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களை, நடிப்பு, அப்படி எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய அவங்கள வந்து கொண்டு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமாக அவர்களை பிரபலப்படுத்தி அதில் யார் சிறப்பாக அதில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு திரைப்படம் எடுக்க போகிறேன்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக அவங்க வந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா புதியவர்களுக்கு வாய்ப்பு தர்றேன்னு அவங்க சொன்ன அந்த விஷயம். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் எல்லா பெரிய நட்சத்திரங்களுமே ஒரு சின்ன படத்துலேருந்து வந்தவங்க தான், ஒரு சிறிய படத்தில் ஒரு வாய்ப்புலேருந்து வந்தவங்க தான். ஸோ அப்போ புதுமுகங்களுக்கு, அறிமுகங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்கிற இந்த பிளாட்ஃபார்ம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக உழைக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டை நான் சொல்லிக்கிறேன். குறிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சி வந்தது என்னென்னா, பொதுவாகவே இந்த ரியாலிட்டி ஷோஸில் வந்து எனக்கு வந்து சில அதிருப்திகள் உண்டு. கடந்த கால அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் நான் வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது, எப்பயாவது உட்காந்து பார்க்கும்போது அதில் எனக்கு சில அதிருப்திகள்லாம் உண்டு. பிறருடைய கவனத்தை பெறுவதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு போக்கு இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு இதில் கலந்து கொள்கிறவங்க இந்த உலகம் நம்மளை பார்க்குது அப்படிங்கிற கவனத்தோட அவங்க வழியாக இன்னும் நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும். அவங்கள்ட்ட கூடிய உண்மையான ஆற்றல், திறமையை அவங்க வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி பேசினா அவருக்கே பார்த்தீங்கன்னா வேர்த்துருச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் இருந்தது அதில். மீட்டிங் போகும்போது எனக்கு வேர்த்து. ஸோ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நான் எல்லாம் ஓகே, இது வந்துட்டு நீங்கள் 15 வீக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள்? இப்போ சின்ன சின்ன வேர்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிவியில் நர்ச்சரிங் த நியூ டைரக்டர்ஸ், இல்லைனா அப்கமிங் டைரக்டர்ஸ் வரதை வந்து நர்ச்சர் பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம்.
பட் இந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்துட்டு அவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை எப்படி அவங்க வந்துட்டு கன்சீவ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும்தான் இருந்தது. பட் ஐ திங்க் ஹி வாஸ் வெரி கிளியர். அவருக்கு அவரோட மேனிஃபெஸ்டோ ஃபுல்லாகவே அவர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் அந்த அஜெண்டாவில் ரொம்ப கிளியராக இருக்கார். அவர் பேசும்போதே தெரியும் அந்த கிளாரிட்டியில் என்னென்ன வேணும் ஏது என்னென்னு. அண்ட் த வே தே வாண்ட் டு ப்ரொஜெக்ட் திஸ், அந்த எந்த லெவலுக்கு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுல வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் கேம் இன். ஸோ தட் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் இட். அதோட ரீச் இருந்தால் தான் நம்ம பண்ணுறோம், பட் அது ஜனங்களுக்கு போய் சேரணும். அது ஜனங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து ஆடிஷன் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் பெருசாகும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அண்ட் டே பை டே நம்ம பார்ப்போம்ல, பார்க்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனலிசம், ஹவு தேர் ஹேண்ட்லிங் திஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இட் வாஸ் வெரி கன்வின்சிங். அண்ட் ஹி ஹேஸ் அ வெரி கன் டீம் டு அதை வந்துட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் புட் டுகெதர். அண்ட் எனக்குமே பர்சனலாக இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரியாலிட்டி ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆக்டராக நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ண போது எப்படி தான் இந்த விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் லெசனாகவும் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ரோப்ட் இன் பை தம். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற சினிமாவை இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களையே கூப்பிட்டு ஒரு படம் எடுத்து நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்கிற அந்த விதம் நல்லா இருந்தது. அதுக்கு எப்படி பண்ணலாம், மெலடியாக பண்ணலாமா, நிறைய 5 மொழியில் இருக்கிற ஒரு இது ரியாலிட்டி ஷோ. இது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் பண்ணணும்னு ஒரு ஆசை. இப்படி பண்ணும்போது ஒரு 2-3 டியூன் போட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. எப்போது மாதிரி பாஷா, அண்ணாமலை, ஹாஹா அது மாதிரி படத்துக்கெல்லாம் கூட இருந்தது. சுரேஷ் டைரக்டர் என் கூட இருந்ததுனால இது நல்லா வந்துருச்சு, அவ்வளோதான் சொல்லுவோம். மொத்தத்தில் அவர் கூட இருந்தார் என் கூட. இதுவும் ஒரு நல்ல டியூனாக வந்தது. உடனே விஜய் எழுதுனா நல்லா இருக்குமே, அவர் எனக்கு நல்ல ஹிட்ஸாங்கெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரில் இருந்து நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. விஜய் வந்தாங்க, விஜய் வந்தார். அந்த படத்தோட அந்த ஃபுல் சப்ஜெக்டையே ஓப்பனிங் 2 லைன்லேயே கொடுத்துட்டார். அதாவது ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, நோ கமெண்ட்ஸ், நீ பூமரா. அவ்வளோதான் படம், இது முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். அது மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்தாரு. ஆதித்யா பாடியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் தானே அது இவங்க தான் பாடினாங்க சார், மோனிஷா அவங்க தானே வரை பாடினாங்க. அதை விட ஆர்வேலி அவர்களுக்கு இசை மேலே எவ்வளோ பற்றுன்னு அன்றைக்கி தான் தெரியும். நானும் பாடட்டுமான்னார். அவரை வாய்ஸ் செக் பண்ணேன், அவர் பாடி காமிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது அவர் வாய்ஸ். அவரையும் பாட வச்சேன். நல்லா பாடினார். மோனிஷாவும் நல்லா பாடினாங்க. ஆதித்யா நல்லா பாடினார். அதில் ஒரு ரேப், அதாவது முதல்ல ஒரு வெஸ்டர்னில் ஒருத்தர் ரேப் ஸ்டைலில் பாடுவார். அதுக்கப்புறம் நான் லோக்கலில் பாடுவேன். அதே ரேப் ஸ்டைலில் வெஸ்டர்னில் கானா மாதிரி பாடிட்டேன். அது அந்த லோக்கலாக நீங்கள் கேட்டால் தெரியும். அதுபோல் இந்த ரியாலிட்டி ஷோ வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு தேடிட்டு இருக்க எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் நாளை இயக்குனர். நான் வந்த டைமில், படிப்பு முடிச்சுட்டு வந்த டைமில் வந்து படம் பண்ணணும்னு நினைக்கும் போது, நான் லண்டனில் இருந்தேன். படம் பண்ணணும்னு நடிக்கும் போது எப்போ நம்மளுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, டெலிஃபிலிம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தேன். ஒரு டைமில் என் கையில் இருந்த காசு எல்லாமே போயிடுச்சு. அப்போது எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் நாளை இயக்குனர். அப்போது கார்த்திக் சுப்புராஜ், விஜய் சேதுபதி, மணிகண்டன், நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த இதில் வந்து ஒரு வெளிச்சம் கிடச்சி, அதுலேருந்து தான் சுந்தரபாண்டியன், தென் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். இன்னுமே ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் சக்ஸஸை பார்க்குறது ரொம்ப ஒரு சிரமமாக இருக்குது. நல்ல படங்கள் பண்ணால் கூட. லாஸ்ட் மந்த் ராமன் அப்துல்லா ஆண்டின்னு ஒரு படம் நான் ஹீரோவாக பண்ணியிருந்தேன். தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பாராட்டினாங்க, எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி 10 டேஸில் வந்து 8 lakhs பீப்புள் பார்த்துருக்காங்க. எல்லா கமெண்ட்டுமே பாசிட்டிவாக இருக்குது. பட் படம் எடுத்த ப்ரொடியூசருக்கும் பணம் கிடைக்கல, எங்களுக்கும் பெருசாக ஒரு ஓப்பனிங் கிடைக்கல. ரீசன் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்க சூழலில் கூட இன்னைக்கு சினிமா நடிக்கணும், சினிமா எடுக்கணும்னு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக வந்த இந்த பிக் பிக்சர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விமர்சிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இதை பாடினா எப்படி இருக்குன்னு ரேப் பண்ணாங்க.
ஸோ அந்த விமர்சிக்கிறவங்களே நீங்களாம் என்ன படம் எடுக்கிறீங்கப்பா உங்கள் படம்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சிச்சா எப்படி இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எழுதினா நல்லா இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஒன்று எழுதணும். ஸோ இப்படி ஒன்று எழுதிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, சரி ப்ளூ சட்டை மாறம் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ப்ளூ சட்டை மாறனை எதிர்த்து வந்து ஒரு பாட்டு ஒன்று ஒரு ப்ராப் பண்ணிட்டோம். நான் ப்ளூ சட்டை மாறன்னு சொன்ன ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். அவருக்கும் நமக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு அடையாளமாக சொல்கிறேன். ஒரு விமர்சகத்துக்கு அவர் ப்ளூ சட்டையும் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அவரே ஒரு பாட்டை பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நீங்கள் ஒரு லிரிக்ஸ் சரியாக உங்களுக்கு புரியல, நிறையா ஆடியோ இங்கே சரியாக வரல, நீங்கள் தனியாக பாட்டு கேட்டால் தெரியும். ஸோ ப்ளூ சட்டையை கேட்டால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளை பற்றி கூட பாட்டு எழுதிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அந்த டீமுக்கு அவரே பாடினா எப்படி இருக்குன்னு ஒரு 10 லைன் எழுதி அவரே தரப்பில் நியாயமெல்லாம் சொல்லி, எப்போ நான் 100 ரூபா டிக்கெட் வாங்கி கொடுத்து வரேன், இன்னும் வேணால் படம் எடுத்து வைப்பியா, படத்தை எடுக்கிறேன், எனக்கு காசை நானாக கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி அவரே வந்து சொன்ன மாதிரி சில வரிகள்லாம் போட்டு அந்த பாட்டு ரொம்ப அழகாக உருவாச்சு. இந்த நான் சொல்கிற ஒரு 3-4 ஆடிஷன் சென்டர்ஸ், ஒன்று சென்னையில் ஸ்பென்சர்ஸில், கேரளாவில் ஓபரான் மால் அண்ட் கோபாலன் மால் இன் பெங்களூர். இது இல்லாமல் மும்பையில் ஒரு மால், ஹைதராபாத்தில் ஒரு மால். இது வந்து ஆடிஷன் வந்து லைவாக போய் பண்ணலாம். அதாவது வெறும் ஆக்டிங் ஆடிஷன் மட்டும்தான். அதுக்கு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய இது மாதிரி ஒரு டிவி இருக்கும், ஒரு கேமரா இருக்கும். இன்ட்ரெஸ்டட் ஆக்டர்ஸ் யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போயிட்டு அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை காட்டலாம். இது வந்து இந்த கேமரா வந்து அவங்கள ஃபுல்லாக கேப்சர் பண்ணி நம்மளோட பேக் ஆஃபீஸ் காமிச்சிடும். பேக் ஆஃபீஸ் எங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆஃபீஸு, மும்பையில் வி ஹேவ் ஒன் மோர் பேக் ஆஃபீஸ், அந்த மாதிரி எல்லாம் ஹைதராபாத் எல்லாமே ஒரு பேக் ஆஃபீஸ் இருக்கும். இந்த பேக் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அன்றைக்கி அந்த வாரம் ஃபுல்லாக நடந்த இந்த ஆக்டிங் ஆடிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு எமினன்ட் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வச்சுருப்போம். அவங்க வந்து இதில் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு 500 பேரை செலக்ட் பண்ணி அந்த 500 பேரை த்ரூ ஹாட்ஸ்டார் எங்கள் ஓடிடி ப்ளஸ் எல்லா சோஷியல் மீடியா சேனல்ஸ்லேயும் வந்து அதை நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த 1 மினிட் வீடியோ ஒருத்தரோட ஆக்டிங் டேலண்ட்டை வந்து அவர் காட்டுறாருல, அந்த 1 மினிட் வீடியோ வந்து எல்லா சோஷியல் மீடியா சேனலும் இருக்கும். ஸோ இந்தியா வில் ஸ்டார்ட் ஓட்டிங். இவர் நல்லா பண்ணுறாரு, இவருக்கு ஒரு மார்க் கொடுக்கலாம், எல்லாருக்கும் ஒரு மார்க்கிங் லிமிட் வச்சுருப்போம். அந்த மார்க் கொடுத்துட்டு வரும்போது இட் கம்ஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஆஃப்டர் ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு ஆக்டிங்கோட ஆடிஷன் முடியும் போது தமிழ்நாட்டில் இவர் சப்போஸிங் குரேஷி வந்து அதில் இருக்கிறாருன்னா, குரேஷி வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிறாரு, ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி நம்ம காட்டிடுவோம். அந்த ஸ்கை ஸ்கிரேப்பரில் குரேஷி ஃபர்ஸ்ட் இருக்கிறாரு, நான் செகண்ட் இருக்கிறேன், பரத் தேர்ட் இருக்கிறாங்க, நீங்கள் ஃபோர்த் இருக்கிறீங்க, அப்படி வந்துடும். ஸோ திஸ் வில் கீப் சேஞ்சிங் அக்கார்டிங் டு தி ஆடியன்ஸோட மூடில். இப்போ திருப்பி அடுத்த ஆடிஷன் வரும்போது அவர் பெட்டராக பண்ணியிருப்பார், நான் பெட்டராக பண்ணியிருப்பேன், அப்படியே மாறிடும். அது இட் வில் கீப் சேஞ்சிங். ஸோ லைக்வைஸ் அதே மாதிரி ஸ்டண்ட் கோரியோகிராஃபிக்கு போகும். ஸ்டண்ட் வந்து எப்படி பண்ணணும்னா, அவங்கவுங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள், இன்ட்ரெஸ்டட் கைஸ் அவங்களே கேமரா செட் பண்ணி அதுக்காக ஒரு ஃபுல் ஸ்டண்ட் சீக்வன்ஸை ரெடி பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். எங்களோட வெப்சைட்டில், எங்களோட இன்ஸ்டா சேனலில், ஹாட்ஸ்டார் சேனல் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ண உடனே அது அகெயின் சேம் ப்ராசஸில் வந்து முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அவங்களே ஓனாக கொரியோகிராஃபி பண்ணி அப்லோட் பண்ணணும். ஆமாம், ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த பொண்டாட்டி புருஷன் நடிக்கிறது அந்த மாதிரி டொமஸ்டிக் ஸ்டண்ட்லாம் நம்ம அலோவ் பண்ணலாம். அது தெரியாது, உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பண்ணலாம். மற்றபடி இது யூஸ்வலாக வந்து இப்போ நான் ஆஃப் லேட்டாக வந்து ஐ சா சம் யூடியூப் வீடியோஸ். ஒரு 3-4 பசங்க ஃப்ரம் பீகார் எங்கேருந்து தெரியாது ஆசமாக வந்து ஸ்டண்ட் பண்ணுறாங்க, ஸ்லோ மோஷனில் அது கேப்சர் பண்ணி வீடியோ. ஸோ இவங்களெல்லாம் தான் நம்ம வி வாண்ட் தம் ஆன் பிக் பிக்சர். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பிக்சரே கிடையாது, PICTHURE கிடையாது, இது வந்து PITCHURE. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யூ பிச் யுவர் டேலண்ட். உன் டேலண்ட்டை நீ பிச் பண்ணி நீ உள்ள வர, இந்தியாவுக்கு ஒன்றை பிடிச்சதுன்னா உன்னை பெரிய ஸ்க்ரீனில் நீ பார்த்துப்ப. தட் இஸ் தி ஐடியா. யூ ஆர் பிச்சிங், இட்ஸ் பிக் பிக்சர், இட்ஸ் நாட் பிக் பிக்சர் கிடையாது, பிக் பிக்சர். அண்ட் சார் கடைசியாக சொன்ன மாதிரி இது ஒரு படமாக வந்தால் நல்லாயிருக்கும். 1000% இது படமாக வரும். அதுக்காக தான் இது பண்ணுறோமே. பிகாஸ் we want everyone who comes out of the theater and says இதெல்லாம் ஒரு படமா, நான் பெட்டராக பண்ணியிருப்பேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. I want him to be here on the screen. I want India to decide, are you worth telling that? இது இந்த பக்கம். அந்த பக்கம் கிரிட்டிக் சைடில் நான் உன்னை சொன்னல நீ மோசமாக நடிகன்னு சொல்லிட்டு இப்படி வந்திருக்கல ஒரு டேலண்ட்டை காட்டு. எனி விச் வே திஸ் இஸ் கோன் பி a positive symbol for the movie industry. So this is the idea.